ஹலோ ஆல். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா பேங்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக இருக்கக்கூடிய குவான்ஸில் அப்ளிகேஷன் சம்ஸு நிறைய எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? டைமிங் என்னென்னா 25 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியுதோ அவ்வளோதான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம போட போகிறதில்ல. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுருங்க. என்ன சொல்கிறாங்க? 8 எல்லோ பால், எக்ஸ் ரெட் பால், எக்ஸ் + 2 க்ரீன் பால், ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எ ரெட் பால் வந்து பார்த்திங்கன்னா 1/3 இஃப் 2 balls ஆர் ட்ரான். ஓகே ரைட்டு. க்ரீனாக இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? 2 பால் எடுத்தால் க்ரீனாக இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? சரிங்களா? மொத்தம் டோட்டல் தெரியல. எக்ஸ் கொடுத்துட்டாங்களா? இப்போ எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜர்ன்றதை என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி ஷார்ட்கட் அப்படி போகலாம். சரிங்களா? மொத்தம் எத்தனை பால்? 8 எக்ஸு எக்ஸ் + 2 இப்படிங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன எழுதலாம்? 2x. இந்த 8 + ஒரு 2 எக்ஸ் இருக்குது. ஆட் பண்ணால் 2x. 8 + ஒரு 2 எவ்வளோ ஆச்சுன்னா 10. சரிங்களா? இந்த இதில் எத்தனை பால் எடுக்கணும்? 10c. இந்த இதில் மொத்தம் எத்தனை பால் எடுக்கணும்? ஒரு பால் எடுக்கணும். சரிங்களா? அடுத்து எக்ஸ் ரெட் பால் என்னது? XC1. எத்தனை பால்னு தெரியாது. XC1 இதுதான் எத்தனையாமா? 1/3. இது 1/3ன்னு எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர். XC1 இதுன்னு எழுதலாம். இப்போ XC1னா எக்ஸ் மட்டும் எழுதிக்குவோம். x ÷ 1 போடணும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து 2x + 10 = 1/3. இதை இப்போ இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 3x. இதை எப்படி எழுதலாம்? 3x = 2x + 10. x = அப்படின்றதுக்கு வேல்யூ கிடச்சிரும். எக்ஸுக்கு வேல்யூ 10 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ கொண்டு போய் எங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரெட் பால் எத்தனை இருக்கும்? 10 இருக்கும். க்ரீன் பால் எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். டோட்டல் பால்ஸ் எத்தனை இருக்குது? 8 12 20 + ஒரு 10 எவ்வளோ ஆச்சு? 30 பால். டோட்டல் பால் எத்தனை? 30. டோட்டல் 30. ஓகே, டோட்டல் 30 கண்டுபிடிச்சிங்க. இப்போ என்ன பண்ணிடணும்? உங்களுக்கு கேட்குற கேள்வி 2 balls ஆர் ட்ரான் அட் ரேண்டம். அப்போ 30ல் 2 பால் செலக்ட் பண்ணணுமா? அந்த ரெண்டும் எதா இருக்க வாய்ப்பு இருக்கணுமாமா? க்ரீனாக இருக்கணும். க்ரீனாக இருக்கணும். க்ரீன் எத்தனை பால்? 12 பால். 12ல் 2 பாலாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் ஆன்சர். இதை போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 × 11 / 1 × 2. அடுத்து 30 × 29 / 1 × 2. இப்போ ரெண்டு அடித்தா 1 × 2 1 × 2 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5. இதை இப்போ இது பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சுன்னா மேலே 22ன்னு வரணும். மேலே இருக்கிறதுல 22ன்னு வரணும். ஓகே, 22ன்னு வருது. இதுதான் ஆன்சர். வேறு எதுவும் 22ன்னு வரல. அதனால் இது ஆன்சராக போட்டுடலாம். கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணல, மேலே இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டேன். சரி சார் இந்த கொஸ்டினில் இந்த இடமே தேவையில்லை. இந்த ப்ரொசீஜரே போடாமல் பார்த்தோன்னா லாஜிக் அடிக்கலாம். எப்படி சார் லாஜிக் அடிக்கலாம்? இதுதான் நம்மள்ட்ட கற்றுக்கணும். இது செய்கிறவங்க நார்மல் எஜுகேட்டர். இப்போ நம்ம ஒரு எஜுகேட்டராக இருந்தால் எப்படி இருக்கணும்? நம்ம வித்தியாசமாக எப்படி சொல்லித்தரணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா, லாஜிக்கை முடிச்சுடுவோமா? லாஜிக் முடிச்சுடுவோம். வாங்க, எப்படி லாஜிக் முடிக்கணுன்றதை சொல்கிறேன். நல்லா கவனிங்க. சரிங்களா? ஆனால் இதுலேயே என்ன பண்ணிடுவீங்க? நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ரைட்டு, ஓகே, வாங்க போவோம். எப்படி நம்ம முடிக்கணும் அப்படின்னா, சார் இங்கே மொத்தமாக எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 பார்ட்டில் ஒரு பார்ட் ரெட்டு. யார் சார் இந்த ஒரு பாட்டு? இந்த எக்ஸு தான் ஒரு பாட்டு. இந்த ஒரு பார்ட் ரெட்டு. கரெக்டாக? அடுத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவரை x + 2ன்னு கொடுத்துருக்காங்களா? நீங்கள் லாஜிக்காக முடிக்கணும்னா எப்போயுமே ரிமெம்பர் பண்ணிக்கங்க. நம்ம ஏதாவது ஒரு அசம்ஷன் போகணும். இங்கே 8 பால் இருக்குது, இங்கே எக்ஸ் பால் இருக்குது, இங்கே எக்ஸ் + 2 பால் இருக்குது. ஆக்சுவல் கான்செப்ட். சரிங்களா? ஆனால் நான் லாஜிக்காக போகிறப்ப என்ன பண்ணிடுறேன்? இதை எக்ஸாக மட்டும் வச்சுக்குவேன். அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 பால் இருக்காரா? இந்த 2 பாலை இங்கே கொடுத்துருங்க. இந்த 2 பாலை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை பால் ஆச்சு? 10 பால். இவர் எத்தனை பால் இருக்காரு? எக்ஸ் பால். இவர் எத்தனை பால் இருப்பார்? எக்ஸ் பால். அப்படின்னே வைங்க. இவர் ஒரு பார்ட். இந்த ரெட்டு தானே, இவர் தானே ரெட்டு. இவர் ரெட்டு, இவர் எல்லோ, இவர் க்ரீன். சார் என்ன சார் இது? ஆனால் எல்லோவுக்கு 10 பால்னு கொடுக்குறீங்களே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதை கவனிங்க. இங்கே எக்ஸுக்கு இது ஒரு பார்ட்னு கொடுத்துட்டா இங்கேயும் என்ன பண்ணிடலாம்? ஒரு பார்ட்னு கொடுத்துடலாம். கரெக்டாக? இவருக்கு ஒரு பார்ட்னா, ஒரு எக்ஸு ஒரு பார்ட்னா, இன்னொரு எக்ஸ் எத்தனை பார்ட்டாக இருக்கும்? ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்போ 2 எக்ஸு ஒரு பார்ட் 2 பார்ட் முடிஞ்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய யார்? இது ஒரு பார்ட். இந்த ஒரு பார்ட் தான் 10னா உங்களுக்கு லாஜிக்காக தெரியாதா? மொத்தம் எத்தனை பார்ட்டு? 3 பார்ட். கரெக்டாக தானே? 1/3 தானே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பார்ட்டு. அதில் ஒரு பார்ட் 10னா மொத்தம் டோட்டல் 30. டோட்டல் 30ன்னு கண்டுபிடிச்சிங்க வைங்க. ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். இவருக்கு எத்தனை போகணும்? 8 போயிடணும். சரிங்களா? இவருக்கு 8 போயிடணும். ஒரு பார்ட் எவ்வளவு? 10ன்னு கண்டுபிடிச்சிங்களா? அப்போ இந்த எக்ஸுக்கு போல என்ன போடலாம்? 10ன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? 8 10. இவர் என்னவா இருப்பார்? ஆட்டோமேட்டிக்காக 12ஆக இருப்பார். புரிஞ்சிச்சுன்னா பெட்ரு. இல்லை எனக்கு இது ஓகே, இது பெட்டராக இருக்குன்னா இதை நான் ஸ்பீடாக போட்டோன்னா பரவாயில்ல. இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா 1 நிமிஷம் இருக்குது சார். சம்மில் இது செஞ்சால் 1 நிமிஷம்.
இதை பார்த்தோன்னே அடிப்பான் பாருங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு, நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு டப்புன்னு பார்த்தோன்னே அடிப்பான். எவனும் அடிக்க மாட்றாங்க, நீங்களாச்சும் அடிங்க சரிங்களா. ஓகே ரைட் வாங்க. அப்படி அடித்து அவனோட மார்க்கை நாளைக்கு எடுத்து வந்து காட்டுறேன் சரிங்களா. இப்படி செய்வா அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு, நம்ம சொல்லி கொடுத்தது எக்ஸாக்டாக செய்வா அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு. நாளைக்கு அவரோட ஸ்கோர் கார்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சரிங்களா. அதை ஒரு வீடியோவாக போட்டு எடுத்து வச்சுருப்பேன். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் தலைவன் சம்பவம் பண்ணி வச்சுருப்பா அப்படி சரிங்களா. 45 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பா அப்படி கட் ஆஃபோட சரிங்களா. நான் காட்டுறேன், அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன், நாளைக்கு போடுறேன், அப்போ பாருங்கள். சரி ஓகே வாங்க போவோம், அடுத்து போவோம். ரைட், வெசல் கண்டெய்ன்ஸ் 300 லிட்டரு மிக்சர் அண்ட் வாட்டர் சரிங்களா. இந்த ரேஷியோ ஓகே 2:1. ரைட், அடுத்து இங்கே எக்ஸு மிக்சர் டேக்கன் அவுட், எக்ஸ் லிட்டர் மிக்சர் டேக்கன் அவுட் ஆமாம், ரீப்ளேஸ்டு பை சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு மில்க். இந்த ஓகே வாட்டர் டு மில்க் சார் கொடுத்துருக்க கேள்வி ரொம்ப புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா மில்க்கு வாட்டர் ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன சொல்லிட்டாங்கன்னா 2:1. இது எத்தனை லிட்ரு? 300 லிட்டரு. பிரச்சனையே இல்லை, இது 300 லிட்டர் பிரிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, பிரிச்சுக்கலாம், அப்புறம் பிரிச்சுக்கலாம். எக்ஸ் லிட்டர் ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். இதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்களா, எக்ஸ் லிட்டர் ஆஃப் மிக்சர் எடுத்துட்டாங்க. எக்ஸ் 2 லிட்டர்னு எடுத்துட்டாங்க, எக்ஸ் லிட்டர் ஆஃப் மிக்சர் எடுத்துட்டாங்க. மிக்சர் எடுத்தாங்க சார், மிக்சர் எடுத்துருக்காங்க வெளியே. சரி மிக்சர் எடுத்துட்டாங்க, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ரீப்ளேஸ் பை சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இந்த எக்ஸ் லிட்டர் எடுத்தாங்களா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஒரு ரேஷியோ வரும், அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸ் லிட்டருக்கு அப்புறம் வந்ததை இந்த எக்ஸ் லிட்டரை வாட்டரில் மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. வாட்டரில் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே வாட்டரில் மட்டும் ஆட் பண்ணிட்டா வாட்டர் டு மில்க் ரேஷியோ நல்லா கவனிக்கணும், வாட்டர் டு மில்க் ரேஷியோ தான். அப்போனா வாட்டர் தான் 8 பார்ட், புரிஞ்சா. மில்க் டு வாட்டரில் நிறைய பேர் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரிங்களா. டக்குனு வாங்க பிரிச்சிருமா. இங்கேயும் 300 லிட்டர்னா இங்கே ஒரு எக்ஸ் லிட்டரை எடுத்து திருப்பி எக்ஸ் லிட்டர் ஆஃப் மிக்சரை எடுத்து எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டா இங்கேயும் நமக்கு கவுண்ட்டு மாறாது. 300 லிட்டர் அப்படியே 300 லிட்டர் வந்துடும், இது பிரச்சனையே கிடையாது. அப்போ இங்கே இருக்க 300 லிட்டருக்கு வேல்யூ எவ்வளவு, இங்கே 200 100 3 பாட்டு தானே, 3 பாட்டு 300னா ஒரு பாட்டு 100 தானே. அடுத்து இங்கே பிரிச்சிங்கன்னா 300னா இங்கே எத்தனை இருக்குது, 15 பாட்டு. 15 பாட்டு தான் உங்களுக்கு 300னா ஒரு பாட்டு எவ்வளோ ஆச்சு, 20. ஒரு பாட்டு 20னா இங்கே என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஒன்று 140. ரைட், ரெண்டாவது எவ்வளோ இருக்குது, 160. ஓகேவா. இப்போ இங்கேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, 60 கம்மியாக இருக்குது. அப்போ 60 லிட்டர் தான் எடுத்திருப்பாங்கன்னா 60ன்னு ஆன்சர் போட்டு போயிடுவாங்க. சார் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பெரிய பெரிய தவறு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து க்ரைம். ஏன் க்ரைம்னா நீங்கள் சம்மோட லாஜிக்கோ இல்லை மிக்சர் அண்ட் அலிகேஷன் மிக்சரை பற்றி உங்களுக்கு படிக்கணும்னு அர்த்தம். இப்படி போட்டிங்கன்னா இதில் 40 60 கம்மியாக இருக்குது, இங்கே 60 ஆடாக இருக்குது, இது தானே குறைஞ்சிருக்கும், அப்போ எக்ஸோட வேல்யூ 60 தானே அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் போட்டுறாங்க, அது தப்பு. எப்படி தெரியுமா போடணும், இங்கேயும் எக்ஸ் லிட்டர் வெளியே எடுத்திருப்பாங்க, எக்ஸ் லிட்டர் ஆஃப் மிக்சர் வெளியே எடுத்திருப்பாங்க, இவருக்கும் எக்ஸ் லிட்டர் ஆஃப் மிக்சர் வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே ஆட் பண்ணும்போது இங்கே வாட்டரில் இருக்கவரை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. இங்கே எடுத்த எக்ஸ் லிட்டர் ஆஃப் மிக்சரை வாட்டரில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து நீங்கள் தூக்கியிருப்பீங்க. உங்களுக்கு சொல்கிறது இப்போ புரியலை அப்படின்னா நான் தெளிவாக இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் இங்கிட்டிருந்து இவருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 200ல் இருக்கவர்கிட்ட 60 லிட்டர் குறைஞ்சிருக்கு கரெக்டாக. 60 லிட்டர் தானே குறைஞ்சிருக்கு, 60 லிட்டர் குறைஞ்சிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, 30% குறைஞ்சிருக்கு. லாஜிக்காக பார்த்தா என்னது, 30% குறைஞ்சிருக்கு. 30% குறைஞ்சிச்சுன்னா இவருக்கு எவ்வளோ வந்திருக்கும், இவருக்கு 140 அப்படியே வந்திருக்கும் கரெக்டாக. இவர்கிட்ட எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா இவரை யாருமே ஆட் பண்ணலை, இவர் 140 அப்படியே வந்திருப்பார். இங்கேருந்து 30% குறைஞ்சிருக்கல, இங்கேருந்து இங்கே 30% குறைந்தா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு இந்த எக்ஸ் லிட்டர் மிக்சர் வெளியே எடுத்ததுக்கு, அப்போ இங்கே என்ன இருக்கணும், 30% குறைஞ்சிருக்கும். 30% இதில் குறைஞ்சிருந்தா எவ்வளோ குறைஞ்சிருக்கணும், 70க்கு வந்திருக்கும் கரெக்டாக, 70க்கு வந்திருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இங்கே 30% எடுத்தால் எவ்வளோ ஆச்சு, 60 லிட்ரு, இங்கே 30% எடுத்தால் எவ்வளோ ஆச்சு, 30 லிட்ரு. இதை ரெண்டத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி மொத்தமாக வாட்டரில் ஆட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக வாட்டரில் ஆட் பண்ணும்போது 90 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா. 90 லிட்டர் ஆட் பண்ணுறதுனால தான் 70 இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா 160 ஆச்சு. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, எக்ஸ் வேல்யூ என்னது 90. நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, இங்கே மட்டும் குறைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே ஆன்சர் போட்டுருவாங்க, பார்த்துக்கங்க சரிங்களா. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதை சேர்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த கொஸ்டின் போகுமா, வாங்க வாங்க. இதெல்லாம் தரமான கொஷின், பார்த்துன்னு அடிச்சுட்டு போயிடலாம் நம்மகிட்ட சரிங்களா. ஓகே ரைட்டு. மில்க்கு எவ்வளோனா, மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ எவ்வளோனா 7:5. சரி 7:5 ஃபஸ்ட்டு மிக்சரில். ரைட்டு, ஒய் லிட்டர் ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். ஒய் லிட்டர் எடுத்துட்டாங்களா, ஓகே ஒய் லிட்டர் மிக்சர் எடுத்துட்டாங்க. ஓகே என்ன கொடுத்துட்டாங்க, 108 ஆஃப் அனதர் மிக்சர் ஆர் மிக்ஸ்டு விச் கண்டெயின் வாட்டர் அண்ட் ஜூஸ் இந்த ரேஷியோ 5:3. வாட்டரும் ஜூஸும், வாட்டரையும் ஜூஸையும் பண்ணுறாங்களாம். இப்போ எவ்வளோ இருக்குன்னா 5:13 இருக்கான். ஓகே, இஃப் த ரேஷியோ ஆஃப் மில்க் வாட்டர் அண்ட் இந்த ஃபைனல் மிக்சர் ரிசல்ட்டிங் மிக்சர் எவ்வளோனா எக்ஸு 10:10, எக்ஸு 10:13, எக்ஸு 10:13. சார் இதை ப்ரொசீஜராக செய்கிறவங்க எப்படி செய்வாங்கன்றதே நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கு டைம் ஆகிடும் சரிங்களா. கேட்டிருக்க கேள்வி என்னது, எக்ஸ்லேருந்து 5 ஆட் பண்ணிக்கோங்க, ஒய் என்ன அந்த லிட்டர் வெளியே எடுத்தது, இந்த எக்ஸ்லேருந்து 5 ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்டது இதுதான் சிம்பிள். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்றத நல்லா கவனிங்க சரிங்களா. சார்
இங்கே பார்க்குறேன் சார், இங்கேயும் 13 இருக்குது. அந்த 13 அப்படியே இங்கே இருக்குது. ஜூஸு ஃபஸ்ட்டு இதில் கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் யார் யார் இருக்கா? மில்க்கும் வாட்டரும் தான் இருக்காங்க. இங்கே யார் காமனாக இருக்கா? வாட்டர் காமனாக இருக்காங்க. மித்த யார் காமனாக இல்லை? மில்க்கு தனியாக இருக்கார், ஜூஸ் தனியாக இருக்கார். மில்க்கு தனியாக இருக்கார், ஜூஸ் தனியாக இருக்கார். கரெக்டாக? மில்கோடைய ரேஷியோ என்னது? 5:13. இந்த 5:13 அப்படியே வந்துருச்சு. நல்லா கவனிங்க. 5:13ல் இந்த 13 இருக்காரா? இந்த 13 அப்படியே வந்திருக்குன்னா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, ஜூஸாக இருக்கவர் அப்படியே வராரு. ஜூஸாக இருக்கவர் அப்படியே வராருன்னா நான் வாட்டரை செக் பண்ணுறேன். இங்கே 5 இருக்கா, இங்கேயும் 5 இருக்குது. இது ரெண்டுத்தையும் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டாங்க. டேரெக்டாக ஆட் பண்ணி அப்படியே எழுதிட்டாங்க. ஓகே, அப்போ புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஜூஸ் இருக்கிறது அப்படியே வருது, வாட்டரை டேரெக்டாக அந்த ரேஷியோவை அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த 7ன்றவர் தான் கரெக்டாக எக்ஸுக்கு வருவார். வேறு ஆப்ஷனே சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இவர் தனியாக இருக்கவர், ஜூஸ்னால் தனியாக இருக்கவர் தானே, அவர் இப்படியே வந்துட்டார். இங்கே 5 ஆட் பண்ணால் 10 வருது. இந்த 7 நான் இங்கே போட்டேன்னா கரெக்டாக வருது. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு 7ன்னு சூட் பண்ணிவிட்டு எக்ஸு ப்ளஸ் 5ன்னு கேட்கும்போது 12ன்னு சூட் பண்ணிக்கலாம். சார் நான் லாஜிக்கை முடிக்கிறேன் அடுத்து, சரிங்களா? எக்ஸுக்கு ப்ளஸ், அப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் 5னா 12ன்னு வரணும் ஆன்சரில். 12 இங்கே இருக்குது, 12 இல்லை தப்பு, 12 இல்லை தப்பு, 12 இருக்குது, 12 இல்லை தப்பு. புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சா? இப்படி போடுறோன்னு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ இது எனக்கு புரியல சார், இந்த கான்செப்ட் எனக்கு புரியல அப்படின்னா நான் லாஜிக் போகுது, நீங்கள் ப்ரொசீஜர் போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. ப்ரொசீஜர் போயிடலாம். இங்கே எத்தனை லிட்ரு? 120 லிட்ரு. இங்கே எத்தனை லிட்ரு? 108 லிட்ரு. 108 லிட்ரு. ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்லை. இந்த 2:12 வச்சாச்சா? ஓகே. இப்போ இந்த இதே கான்செப்ட் இன்னும் முடிக்கல. கான்செப்ட் முடிச்சுட்டு ப்ரொசீஜர் போகலாம்ல. கான்செப்ட் முடிச்சிடுவோம், முடிச்சிடுவோம். கரெக்டாக, சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த இதை பிரித்து வச்சுக்கணும். இந்த இதை பிரித்து வச்சுக்கணும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து மொத்தம் எத்தனை பார்ட்டு? 18 பார்ட்டு. இந்த 18 பார்ட்டு தான் 108. 18 பார்ட்னா இன்ட்டு 6 ஆகுது. அப்போ இந்த 5ன்றது எவ்வளோ வேல்யூ இருந்திருக்கும்? 30 இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இங்கே 5ன்றது 30 இருந்திருந்தா இங்கேயும் 30 இருந்திருக்கும். 30 இருந்திருக்கணும். அப்போ தான் கரெக்டு. இல்லைனா இங்கே பாருங்கள், இன்ட்டு 6 இங்கே பண்ணுவீங்களா? இங்கே இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கணும்? வேல்யூ லாஸ்ட்டில் 78ன்னு வந்திருக்கணும். கரெக்ட். அடுத்து இங்கே என்ன வந்திருக்கணும்? இன்ட்டு 6. அடுத்து இங்கே என்ன வந்திருக்கணும்? இன்ட்டு 6 ஆயிருக்கும். இங்கே இன்ட்டு 6 ஆயிருந்தா என்ன இருக்கும்? 16 வந்திருக்கும். இப்போ 16னா இவர் 30, இவர் 30 கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இவர் எவ்வளோ வந்திருப்பார்? இவரும் 30 வந்திருக்காரு. அப்போ தான் 30 ஒரு ப்ளஸ் 30 எவ்வளோ ஆச்சுன்னா 60. 30 ப்ளஸ் ஒரு 30 60ன்னு சொல்லும்போது இங்கே எனக்கு ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும்? 120. நான் 7 7 × 5ன்னு பிரித்தா எவ்வளோ வந்திருக்குன்னா, இங்கே எழுதுறேன், கீழே எழுதுறேன், 70 50ன்னு வந்திருக்கணும். ஆனால் 50 இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு? 30 வந்திருக்கு. 50 இருக்கிற இடத்துல 30 வந்திருக்குன்னா எத்தனை பர்சன்டேஜ் தான் எனக்கு வந்திருக்கு? 60% தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா, 120ங்கிறதுக்கும் இங்கே 7:5க்கு என்னவா பிரிச்சிருப்பாங்கன்னா 60% தான் பிரிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% இருக்கார்ல, பேலன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வெளியேற்றிருக்காங்க? 40% வெளியேற்றுறாங்க. கரெக்டு தானே? 20 வெளியேற்றுறாங்க. 20ன்றது எவ்வளவு? 50லேருந்து பார்க்கும்போது 40% வெளியேற்றுறாங்க. அப்போ இந்த 120க்கு என்ன புரிஞ்சுக்கலாம்? 40% வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 120க்கும் 40% வெளியேற்றிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். 120க்கு 40% வெளியேற்றிருந்தா எத்தனை லிட்ரு? 48 லிட்ரு. அப்போ என்ன வந்து 12:48 தான் ஆன்சர். சார் இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்சர் போடுற விதம். சார் இதை பார்த்தோன்னே இப்படி போடலாம் ஆன்சர், ஓகேங்களா? இது நான் யாருக்கு சொல்லிக்கிறேன்னா, பார்த்தோன்னே அப்ரோச் வித்தியாசமாக கற்றுக்கணுன்றவங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் ப்ரொசீஜராக சொல்லித்தரவங்களுக்கு என்ன சொல்லிடுறேன்? சிம்பிளாக என்ன சொல்லிடுவேன்னா, ப்ரொசீஜராக போடணும் சார், நான் ப்ரொசீஜர் கற்றுக்கிறேன், அப்புறமேட்டு நீங்கள் சொல்கிறதா கற்றுக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 120 இருக்கா, அந்த 120 பிரிச்சுக்கங்க. டக்குன்னு அழிச்சிட்றேன், சரிங்களா? இந்த 120 பிரிச்சுருங்க. ஓகே, 120 பிரிச்சுங்க. 120 பிரித்து என்ன அழிக்குங்க? 70 50. ஓகேங்களா? ரைட். அடுத்து இங்கே என்ன பண்ணுறீங்க? 5:30னா 5:30 பிரிச்சுங்க. 5:30 108 பிரிச்சுக்கோங்க. 5:30 108 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 108 பிரிச்சா மொத்தம் 18 பாட்டு. இங்கே இன்ட்டு 6 ஆகும். அதே மாதிரி இங்கே இன்ட்டு 6 ஆகும், 78. இங்கே எத்தனை ஆகும்? 30 ஆகும். ஓகேங்களா? இன்ட்டு 6னா இன்ட்டு 6 பண்ணுறது ஈஸி தானே? ஓகே, இன்ட்டு 6. அடுத்து இங்கே என்ன இருக்குது? இன்ட்டு 10 இருக்குது. 7:5னா இங்கே 12 பாட்டு. 12 பாட்டுனா 120னா ஒரு பாட்டு 10 70 50. ஓகேங்களா? இன்ட்டு 10 ஆயிருக்கு. இப்போ ரைட்டு. இப்போ போமா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைனல் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைனல் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபைனல் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, x:10:13 இதுதான் ஃபைனல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைனல் ரேஷியோ யார்? மில்க்கு, வாட்டரு, ஜூஸு. எனக்கு இப்போ இதில் யார் காமனாக இல்லாத ஆட்கள்னு பார்க்கணும். காமனாக இல்லாத ஆட்களை கம்பேர் பண்ண தெரியணும். காமனாக இல்லாத ஆட்கள் யார்?
இந்த ஜூஸுன்றது எவ்வளோ 78 லிட்டர் இருக்காரு, 70 லிட்டர் இருக்காரு. கரெக்டாக? இதான டோட்டல் வேல்யூ 78 லிட்டர். 13 இருக்க இடத்துல 78ன்னு வரணும்னா இன்ட் 6 ஆயிருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்லிடுவேன், 10க்கு இன்ட் 6 ஆயிருக்கும். இன்ட் 6 இருந்தால் 60 லிட்டர். இங்கே 78 லிட்டர், இங்கே 60 லிட்டர். சரிங்களா? இங்கே 60 லிட்டர் வந்திருக்கும். ஆனால் இங்கே வாட்டர் 60 லிட்டர் வரணும்னா இங்கே ஆல்ரெடி ஒரு 30 லிட்டர் இருக்காரு. அப்போ இது 50ன்றது 50 இருந்தால் 80 லிட்டர் வந்திருக்கணும். ஆனால் இங்கே எனக்கு 60 லிட்டர் தான் வருதுன்னா அப்போ சம் பார்ட் ஆஃப் லிட்டர் வெளியே போயிடுச்சு. எவ்வளோ பார்ட் லிட்டர் வெளியே போயிருக்கு அப்படின்னா, இங்கே 30 லிட்டர் வந்திருக்குன்னா எனக்கு எவ்வளோ போயிருக்கு, 20 லிட்டர் வெளியே போயிடுச்சு. 20 லிட்டருன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 50லேருந்து பார்க்கும்போது 40%. 40% வெளியே போயிருக்கு. ஒரு மில்க்கு வாட்டரில் 40% வெளியே போனால் மில்க்லேயே 40% வெளியே போயிருக்கும். அப்போ டோட்டல் மிக்சர் இருக்குல்ல, அதுலேயும் 40% வெளியே போயிருக்கும். டோட்டல் மிக்சரில் 48% வெளியே போச்சுன்னா எவ்வளோ வச்சு? 48 லிட்டர் வெளியே போயிடுச்சு. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாலும் 48 கண்டுபிடிச்சிடலாம். 48 லிட்டர் கண்டுபிடிச்சிடலாம். வெளியே போனது லிட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த இது இருக்கா, இதுக்கு நமக்கு எத்தனை போகும்? 40% வெளியே போயிருமா? 40% இதில் வெளியே போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 60% இருக்கும். 60% இருக்குன்னா எவ்வளோ ஆச்சு? 60% ஆஃப் 70 எவ்வளோ? உங்களுக்கு 42. இங்கே நீங்கள் என்ன போடணும்? 42ன்னு போடுவீங்க. 42 ஏதோ ஒன்று மல்டிபிள் பண்ணால் நமக்கு 42 வருதுன்னா என்ன இருக்கணும்? இதை இன்ட்டு 6 பண்ணால் 42 வந்திருக்குன்னா இங்கே என்ன வந்திருக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு வந்திருக்கும். அப்போ 7 எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு கிடச்சிரும். 7 + 5 இங்கே எவ்வளோ ஆச்சுன்னா 12:42. ஓகே பாருங்க. ரைட்டு போகலாமா? அடுத்து போகலாமா? கொஞ்சம் வேகமாக போவோம். ஸ்லோ ஆகிடுச்சு. 3 சம் தான் நடத்தணும். 5 நிமிஷம் ஆகி போச்சு பாருங்கள். ரைட் எடுத்தவங்க. மேன் பாட் லேம்ப் ஃபார் எவ்வளோனா 4000 ரூபா. அண்ட் சோல்டு டிஸ்கவுண்ட் ஆஃப் எவ்வளோனா X%. ப்ராஃபிட் எவ்வளோனா 112%. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Y%. சரி, மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே ரைட். இது 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 இந்த வேல்யூ தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த வேல்யூவே தேவையில்ல, அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் கொஷினை. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரேஷியோவில் போட்டு போயிருமா? காஸ்ட் ப்ரைஸுக்கு செல்லிங் ப்ரைஸுக்கு ரேஷியோவில் தெரியணும். ப்ராஃபிட் எவ்வளோ? 12%. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 25 இருந்தால் இவர் எவ்வளோ இருப்பார்? 28 இருப்பார். கரெக்டுங்களா? ரைட்டு. ஏன்னா 25 டிவைட் 3/25 தானே. இது எப்படி இதெல்லாம் 3/25 எழுதலாம்ல. 25 இருந்தால் 28. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோனா, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 125% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அதாவது எதாவது செல்லிங் ப்ரைஸ் 4 இருந்தால் 5 இருப்பாரா மார்க்கெட் ப்ரைஸ். இவர் செல்லிங் ப்ரைஸு, இவர் மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்கிறதுல எனக்கு 28 இருக்குது. இங்கே 28 இருந்ததுன்னா எனக்கு இங்கே என்ன போட்டுக்கலாம்? 35 போட்டுக்கலாம். இன்ட்டு 7 ஆகுதா? அதே மாதிரி இங்கே இன்ட்டு 7 பண்ணிக்கலாம். 35 போட்டுக்கலாம். 35 போட்டுக்கலாம். கேட்டிருக்க கேள்வி என்னது? X + Y. டிஸ்கவுண்ட் கொடுத்தது X%. இங்கேருந்து இங்கே பார்க்குறோம் எத்தனை பர்சன்டேஜ்? 5லேருந்து 4 பார்ட் போயிருக்கு. 5லேருந்து 4 பார்ட் போயிருக்குன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் 20%னா என்னது? எக்ஸோடைய வேல்யூ 20%. ரைட். அடுத்து ப்ராஃபிட்டா என்னது? என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் பை அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கணும். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 10 அதிகமாக இருக்குது. எத்தனைக்கு? 25க்கு. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 40%. ஒய்க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 40%. இது 40%, இது 20%, மொத்தமாக ஆட் பண்ணால் 60. X + Y 60. ஓகேங்களா? ரைட்டு. இந்த வேல்யூவே தேவையில்லை, பார்த்தனே ஸ்கிப் பண்ணிட்டோம்ல வேல்யூ. ரைட். அடுத்து இங்கே வாங்க. ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்ட் பை யாரும் X ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40. ஆவரேஜ் மார்க்கு 40. ஓகே, எத்தனை பேர் தெரியாது? 40. ரைட். இந்த மார்க் அப்டைன்ட் பை ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் டிக்ரீஸ்ட் பை 15. ஓகே, ஒருத்தர் வந்து 15 குறைச்சிட்டார். அந்த மார்க் அப்டைன்ட் பை அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 21. இன்னொருத்தர் 21 ஆட் பண்ணிட்டார். ஓகே, தென் the average mark obtained by X student increased by 1. ரைட். இப்போ எத்தனை ஆட் பண்ணிக்காங்க? மொத்தம் 6 ஆட் பண்ணிக்காங்க. புரியுங்களா? லாஜிக்காக போடணும். 6 ஆட் பண்ணிட்டாங்க. 15 குறைச்சிட்டார் ஒருத்தருக்கு 15 குறைச்சிட்டாங்க. இன்னொருத்தவங்க 21 ஆட் பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் நமக்கு டிஃபரன்ஸ் எத்தனை? 6 ஆட் பண்ணிக்காங்க. அந்த 6 ஆட் பண்ணுறது மூலிமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆவரேஜில் 1 இன்க்ரீஸ் ஆகுதான். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு 1 ஆவரேஜில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருந்தால் தான் ஆவரேஜில் 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. எக்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்டு? 6 பேர். 6 பேர் போட்டால் ஆன்சர். ஓகேவா? ரைட்டு. அடுத்து ஏபி என்டர் இன்டோ பிஸ்னஸ் ஆஃப்டர் 6 மந்த். 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாரு? சி ஜாயின் த பிஸ்னஸ் வித் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப். ஓகே ரைட்டு. எவ்வளோனா 6000. அட் த எண்ட் ஆஃப் த மந்த் 1 இயர் கழிச்சு என்னன்னா ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ. ஓகே, மொத்த டோட்டல் பார்ட் 90னா அதில் ஏ. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ, சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி எவ்வளோனா? ஓகே, சூப்பர் சிம்பிள். ஏ பி சி. இவர் எவ்வளோ போட்டிருக்காரு? 6000 போட்டிருக்காரா? 6000 போட்டிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு? இவர் வந்து 6 மாதம் கழிச்சு. இவர் 6 மாதம் தான் இப்போ போட்டிருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை மாதம் போட்டிருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கும். ஏன்னா 2 பேருக்கு ஒரே டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்து ஆட் பண்ணிடுவோம். சேம் ஆட் பண்ணிடுவோம். 6500. இவங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டேன். நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். சேர்த்து போட்டு எத்தனை வருஷம்னா 12 மாதம். 2 பேரும் சேர்ந்து தானே போடுறாங்க. சேர்ந்து போடும்போது ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே போட்டால் எவ்வளோ ஆச்சு? 1. இவங்க 2 பேரும் சேர்த்தா 2. அடுத்து இங்கே அடித்தோன்னா எவ்வளோ ஆச்சு? இங்கே 13. இங்கே எவ்வளோ ஆகும்? 12. இங்கே அடித்தா இங்கே 6 வரும். கரெக்ட், 6 வரும்.
இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வருது 13. சியை மட்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வருது 6 வெறும் 6 வருது. அப்போ நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க? டோட்டல் ப்ராஃபிட் 19. ஆமாம், டோட்டல் ப்ராஃபிட் 19 பாட் வந்துருச்சு. அப்படியே வந்துருச்சு, 19 பாட் வந்துருச்சு. ஓகே, அப்போ நமக்கு சியோடைய வேல்யூ என்னென்னா 6 அப்படியே வச்சுக்கலாம். இதில் என்ன கொடுத்துட்டாங்க? ஏ வந்து எவ்வளோனா 5ன்ட்டாங்களா? சிம்பிளாக இதையும் கொடுத்துட்டாங்களா? ஏ 5னா ஏ வந்து 5ன்னு சொல்லிட்டாங்கன்னா பி என்னன்னு சொல்லிடலாம், நமக்கு 8ன்னு சொல்லிடலாம். ரைட், ஏ 5னா பி 8. ஓகே, இதுவும் புரிஞ்சிச்சு. ஃபைண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ. ஓகே, 6 போட்டவர் 6000 போட்டிருக்காரு கரெக்டாக. கடைசியில் 6 கிடச்சவர் 6000னா இவர் 5 போட்டவர் என்ன வந்திருப்பார்? பிரிச்சுக்கணுமா? ரைட். ஓகே, இவங்க 2 வேறு போட்டிருக்காங்களா? 2 மாதம் வேறு போட்டிருக்காங்களா? சரி. இப்போ 13. சூப்பர். என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு 6 பார்ட் ப்ராஃபிட் எடுத்தவர் 6000 சம்பாரிச்சிருக்காரு கரெக்டுங்களா? 6 பார்ட் ப்ராஃபிட் எடுத்தவர் 6000 சம்பாரிச்சிருக்காரா? இன்ட்டு 1000 ஆயிருக்கா? அதே மாதிரி என்ன இருக்கும் இங்கேயும்? 13 பார்ட் போட்டவங்க எத்தனை வந்திருப்பாங்க? 13000 ரூபா போட்டிருப்பாங்க. 13000 ரூபா போட்டிருக்காங்க கரெக்டு தானே? 6500 இன்ட்டு 2, 6500 இன்ட்டு 2னா 13000 போட்டிருப்பாங்க கரெக்டுங்களா? நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இடத்துல நான் லாஜிக்காகவே சொல்கிறேன், இந்த 13000 இதில் கொண்டு போய் கம்பேர் பண்ணுவாங்க. 13000 போய் இதில் கம்பேர் பண்ணுவாங்க 13 பாட்டு இவ்வளோன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா 13 பாட்டு எவ்வளோ அவங்க போட்ட அமௌண்ட்டு 6500. புரிஞ்சுங்களா? இன்ட்டு அப்போ 500 இவங்களுக்கு. புரியுங்களா? 13 பாட்டு என்ன, இவர் 8 இவர் 5 இவர் 8ன்னு தான் போட்டிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட டைம் பீரியட் எப்படின்னா இப்படி போட்டிருப்பாங்க. இவர் 5 போட்டுப்பார், இவர் 8 போட்டிருப்பார். மொத்தம் எவ்வளோ போட்டாங்க? 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ போட்டாங்க? 6500. அதை அப்போ நம்ம பிரிக்க தெரியணும். 13 இன்ட்டு 5 நமக்கு என்ன போடணும் தெரியும்னா 5 பாட்டு எவ்வளோ கண்டுபிடிக்க தெரியணும். 5 இன்ட்டு 5 எவ்வளோ வச்சா 2500 ஆன்சர். சரி, புரியுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ தானே கேட்குறாங்க, 2500. அடுத்து ஏ டேக்ஸ் 30 more days to complete the work. ஓகே, பி டு கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க்கு. ஒயில் எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஓகே 40% மோர். ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி போட தெரியணும். எஃபிஷியன்சி இங்கே 5னா இங்கே என்னென்னா 2 பாட்டு அதிகமாக இருப்பாரா? அப்போ 7 இருப்பார் பி. அந்த 7 பாட்டை ஓகே, இது எஃபிஷியன்சி ரேஷியோ. டைம் ரேஷியோனா சிம்பிள் தானே, 30 days மோர்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இவர் 7 பாட்டு செய்வார், இவர் 5 பாட்டு ரிவர்ஸ் ஆகிடும். அப்படியே இன்வெஸ்ட் போட்டோம்னா முடிஞ்சு. இவர் 7 இவர் 5. இந்த 7க்கு 5க்கு தான் எவ்வளோனா இந்த 2 பாட்டு கேப் தான் எவ்வளோ ஆச்சு? 30. அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாம். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 15. பி மட்டும் பண்ணாரா எவ்வளோ ஆச்சு? 5 × 15. டோட்டல் ஒர்க் இதுதான். டோட்டல் ஒர்க்கு 5 × 15. சரி, ஏபி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க்கின் எவ்வளோனா கம்ப்ளீட் த ஒர்க்கின் 15 days. எல்லோரும் சேர்ந்து 15 days முடிச்சுருவாங்களா? ஓகே, சரி. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்ற சொல்கிறேன். இந்த 2 பாட்டு, ஒரு பாட்டு தான் 15. ஒரு பாட்டு 15னா மொத்தம் நமக்கு எத்தனை பாட்டு இருக்குது? 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுனா எத்தனை? 75 பாட்டு. ஓகேங்களா? 5 பாட்டு. இங்கே பி மட்டும் எத்தனை நாள் எடுத்துக்குவார்னா 75 நாள் எடுத்துக்குவார். ஒரு பாட்டு 15னா 5 பாட்டு 75. பி மட்டும் எத்தனை நாள் எடுத்துக்குவார்னா எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி 75 எடுத்துருப்பார் கரெக்டுங்களா? ரைட். இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னென்ன முடிக்கிறாங்கன்னா 15 நாளில் முடிச்சுறாங்க. ஏபிசி எல்லாரும் சேர்ந்து 15 நாளில் முடிச்சுறாங்கன்னா டக்குனு இங்கே போட்டிங்கன்னா ஏதாச்சும் 5 35. இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குன்னா 35. ஏபிசி எல்லாம் சேர்ந்தால் எஃபிஷியன்சி 35. இதில் ஏவோட எஃபிஷியன்சி என்னது 5, பியோட எஃபிஷியன்சி என்னது 7. ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிட்டா என்ன வச்சு 12. 12 மைனஸ் பண்ணிங்கன்னா சியோட எஃபிஷியன்சி மட்டும் 23. இந்த 35ல் 12 மைனஸ் பண்ணிங்கன்னா சியோட எஃபிஷியன்சி 23. சி alone கேன் கம்ப்ளீட் த டாஸ்க். சியோட எஃபிஷியன்சி 23. சி மட்டும் இப்போ எவ்வளோ நாள் முடிக்கணும்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 75 × 7 தான் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 75 × 7. சி 23ல் முடிக்கணும்னா கீழே 23 ஆன்சர் வரணும். கீழே 23 வரல, 23 வந்திருக்கு. 23 வரல, தப்பு. 23 வந்திருக்கு, 23 வரல, தப்பு. டினாமினேட்டர் அப்படியே தானே வரும், அதுக்காக தான் இதெல்லாம் தப்பு போட்டேன். ஓகே, இப்போ வேறு எப்படி டக்குன்னு பண்ணலாம், ஸ்மார்ட்டாக பண்ணலான்னா ஓகேங்களா? எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணலான்றது சொல்கிறேன். இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறதா ஈஸி, சரிங்களா? இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலான்னா இப்படி இப்படி பண்ணுவீங்களான்னு தெரில எனக்கு, சரிங்களா? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5ன்னு முடியணும், 23 வரும், சரிங்களா? வேணால் மல்டிபிள் பண்ணிடுவோம், அதான் ஸ்பீடு. டக்குன்னு மல்டிபிள் பண்ணிடுவோம். 70 × 7 அப்படின்னா எவ்வளோ வச்சுன்னா 4900. சரி, 490. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 × 7னா ஒரு 35 ஆட் பண்ணிக்கணும். 5 × 7னா ஒரு 35 ஆட் பண்ணிட்டா எவ்வளோ வச்சுன்னா 25. 525 அப்படின்னா என்ன போடுறோன்னா 23 ஸ்கொயர்னா 529. 23 ஸ்கொயர்னா 529. ஒரு 4 கம்மியாக இருக்கணுமா? கரெக்டாக 4 கம்மியாக இருக்கா? இதான் கரெக்டாக. 22 19 ÷ 3 இதுதான் கரெக்டு.
எப்படி போட்டோன்னா 23 ஸ்கொயர்னால் எத்தனை வந்துட்டுனா 23 × 23னா 529ன்னு தெரியும் சரிங்களா. 23 × 23 அப்படின்னா எனக்கு என்னென்னா 22 வரைக்கும் கம்பல்சரியாக வரும், ஃபுல்லாக வரும் வேல்யூ ஃபுல்லாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 23 குறைச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 506 வரைக்கும் வேல்யூ ஃபுல்லாக வரும். அதனால் என்ன பண்ணலாம் இப்படி போடலாம் கரெக்டாக சரிங்களா. ரைட், அடுத்து இந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துருவோம் சரிங்களா. டக்குன்னு கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். இப்போ நான் சொல்லித்தரல, டக்குன்னு என் ஸ்பீடுக்கு போட பார்க்குறேன். ஸ்டில் வாட்டர் 60% மோர் தன் த ஸ்ட்ரீம் 5னா இவர் 8. ஓகே ரைட். அடுத்து போட் கேன் ட்ராவல் அப் ஸ்ட்ரீம் 126 அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் 16 ஹவர்ஸ். சரி ஓகே. அப் ஸ்ட்ரீம் எவ்வளோ ஆச்சு, இதை மைனஸ் பண்ணிக்கணும் 3 பார்ட்டு, ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ ஆச்சு, இதை ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிட்டா 13, இந்த 13, இது மொத்தமாக எத்தனை பாட்டு 16 பாட்டு. இப்போ இதை வச்சு அடித்தோன்னா எவ்வளோ ஆச்சு 6, இங்கே கீழே எக்ஸ் வரும், இங்கே எக்ஸ் வரும். ஓகே எக்ஸ் வரும். இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 21 ப்ளஸ் ஒரு 41 சாரி 42 கரெக்டு தானே. 42 3 டேபிள் தான் அடிக்கிறோம். 42 ப்ளஸ் ஒரு 6 எவ்வளோ ஆச்சு 48. 16ன்னு இருக்க இடத்துல 48 இருக்குது. அப்படின்னா என்னாச்சு இன்ட்டு 3 வேல்யூ இன்ட்டு 3 பண்ணணும். கேட்டிருக்க கேள்வி என்னது அப்ஸ்ட்ரீமில் எத்தனை 3 பார்ட் 3x × 3 டிவைடட் பை இங்கே டிவைடட் பையில் போடணும். மேலே எத்தனை இருக்குன்னா 315 இருக்கணும். ஓகே இது அடிச்சிங்கன்னா 105 மேலே கொண்டு அடிச்சிங்கன்னா 35 ஆன்சர். 35 ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. கொஞ்சம் அடுத்த கிளாஸில் வந்து டிஐலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம், புதுசாக அப்ரோச் பண்ணலாம். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், என்ன உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ வரும், என்ன ஷெட்யூல் போடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வரும் சரிங்களா. அதை பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ண பாருங்கள் சரிங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.